நான் ஒரு 7 விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் எனக்கு கொடுத்ததை நான் உங்களோடு கூட நான் சொல்லுகிறேன். இதை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த 7 ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு முதலாவது செய்ய வேண்டிய 2 காரியங்கள். கட்டளைகள் 2, ஆசீர்வாதங்கள் 7. 2 கட்டளைகள், 2 commandments, 7 blessings. அதுதான் இன்றைய செய்தி. எது 2 கட்டளைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தால், முதல் வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. முதலாவது, கர்த்தருக்கு பயந்து. கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட முதல் கட்டளை. கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒன்று. இன்றைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நிறைய பேருடைய வாழ்க்கையிலே குறைந்து போயிருக்கிறதை பார்க்கிறோம். வருகிற தலைமுறையிலையும் அது குறையாமல் இருக்க வேண்டுமென்றால், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் குறையாமல் இருக்க வேண்டுமென்றால், ஆசீர்வாதங்களை நாம் சுதந்தரிக்க வேண்டுமென்றால், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போ கர்த்தருக்கு பயப்படுதல் என்பதை குறித்து நாம் வேதத்திலே நாம் வாசிப்போமானால் அதற்கு ஒரு 3 வசனங்களை நான் கொடுக்கிறேன். முதலாவது, எது கர்த்தருக்கு பயப்படுதல், அதை நாம் புரிந்து கொள்ள வேணும். நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேன், கர்த்தருடைய கிறிஸ்தவ பெயரை வைத்திருக்கிறதுனாலே நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேன் என்று சொல்ல முடியாது. கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததினாலே நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேன் என்று சொல்ல முடியாது. பிறந்திருக்கலாம், எல்லாமே உண்டு. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது முதலாவதாக நாம் வாசிப்போமானால் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இதுதான் கர்த்தருக்கு பயப்படுதல். வாசிப்போம். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும், நீ அவனை உன் புத்திரன் என்றும், உன் ஏக சுதன் என்றும் பாராமல், ஏக சுதன் என்றும் பாராமல், எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். இப்போ ஆண்டவர் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று ஒருவரை குறித்து சாட்சி பகிர்கிறார். எப்பொழுது? உன் புத்திரன் என்றும் பாராமல், உன் ஏக சுதன் என்றும் பாராமல், நீ எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் யார்? இந்த வசனத்தின் அடிப்படையிலே கர்த்தருக்கு தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள். அதிலே நாம் எதையும் பாரக்கூடாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாகி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நமக்குரியதை பாராமல் கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுப்பது. உதாரணமாய் நான் சொல்லுகிறேன். இந்த இடத்துல ஆபிரகாம் தன்னுடைய முதிர் வயதிலே பிறந்த ஒரே குமாரன், ஏக சுதன் என்று சொல்லலாம். ஒருவேளை ஆபிரகாமுக்கு 8 பிள்ளைகள், ஆனால் இவன்தான் வாக்குத்தத்தத்தின் படி பிறந்த பிள்ளை. ஆகவே ஆண்டவரே சொல்கிறான், உன் புத்திரனும் உன் ஏக சுதனுமாகிய ஈசாக்கு. அந்த ஒரு பிள்ளையை அதிகமாய் நேசிக்கிறான். அந்த நேசிக்கிற பிள்ளையை ஆண்டவர் ஒப்பு கொடுக்கும்படியாய் கேட்கிறார். யாரெல்லாம் தங்களுக்கு அருமையானதை, பெஸ்ட் ஒன், தனக்கு அருமையானதை, சிறந்ததை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்கள் கர்த்தருக்கு பயந்தவர்கள். ஒருவேளை இந்த ஞாயிற்றுக்கிழமை நமக்கு சபை கூடுதலின் நாள். இது நமக்கு ஒரு சிறந்த நாளாய் நாம் நினைக்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்திற்கு போகிற நாள் ஒரு சிறந்த நாளாய் நாம் நினைக்க வேண்டும். வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாளை மனமகிழ்ச்சி நாளாய் நீ எண்ணுவாயானால், அதை மகிமையின் நாளாய் நீ எண்ணுவாயானால், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணுவேன். நம்ம அநேகருடைய வாழ்க்கை இன்னைக்கு ஒரு வேளையும் இல்லாட்டா இன்னைக்கு சர்ச்சுக்கு போகலாம், அல்லது இன்னைக்கு மற்றவங்க கேட்டாங்கன்னா அந்த நேரத்தை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நாம் அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு இந்த நாளிலே எத்தனை வேலை இருந்தாலும் முதலாவது தேவனுடைய சமூகம் எனக்கு பெஸ்ட்டு, அதுதான் என்னுடைய சிறந்ததுன்னு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அதே போல் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்நாளின் அதிகாலை வேலை, நம்ம சபையில் அது ஒரு அதிகாலை ஜெபம் இருக்கிறது. ஏன் பல சபைகள் இல்லாத ஒன்றை நாம் வைத்திருக்கிறோம் என்றால், இந்த அதிகாலை ஜெபம் என்பது ஆண்டவர் ஏற்படுத்தின ஒன்று. ஆண்டவர் அதிகாலையிலே அதிக இருட்டோടെ போய் ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். மோசே ஜெபித்தார், தாவீது ஜெபித்தார், யோசுவா, இப்படி பல பரிசுத்தவான்கள் ஜெபித்தார்கள். இந்த அதிகாலை ஜெபம் வேதமும் சொல்லுகிறது, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். ஆனால் பொதுவாக நமக்கு அதிகாலையில் தான் என்ன வரும்? நல்ல தூக்கம் வர்றது கடைசியாக. ஏன்னா நம்ம இதெல்லாம் இப்போ 12 மணி வரை 1 மணி வரை எதை பார்க்குறோம்? மொபைலை பார்த்துட்ருக்குறோம். அப்போ காலையில் தான் தூக்கம் வரும். ஆனால் இந்த நேரத்தில் தான் ஆண்டவர் நீ எனக்கு கொடு அப்படின்னு கேட்குறாரு.
அப்போது இந்த சிறந்ததை நாம் தேவனுக்கு கொடுத்தால், இந்த அதிகாலை வேலையை தேவனுக்கு கொடுத்தால், அது கர்த்தருக்கு பயப்படுகிறோம். நமக்கு சிறந்ததை நாம் ஆண்டவர் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு சிறப்பானதை தருவார். ஹல்லேலூயா. இதை ருசித்தவங்களுக்கு தெரியும். அப்போது எதை நான் கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால், தனக்கு பிரியமான ஒன்றை கர்த்தருக்கு பலியாக செலுத்துவது அல்லது ஒப்பு கொடுப்பது, நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பது. அன்று சொல்கிறார், வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. இந்த வாலிப பிராயத்தில் எப்படி எப்படியோ வாழலாம் நினைக்கலாம். ஆனால் அந்த பருவத்திலே கர்த்தரை நாம் நினைத்து கர்த்தருக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பது மிக சிறந்தது. என்னுடைய சின்ன வயதிலே நான் ஆண்டவருக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். அப்போது ஆண்டவர் எனக்கு ஒரு வசனத்தை கொடுத்தார், தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமப்பது நல்லது அப்படின்னு வசனம் இருக்குது. இளம் பிராயத்தில் ஜாலியாக இருக்கலான்னு ஒன்று இருக்குது, உன் இளமையிலே சந்தோஷப்படு அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. பிரசங்கியில் இளமையிலே சந்தோஷப்படு அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. இளம் பிராயத்தில் நுகத்தை சுமப்பது நல்லது. இப்போது சந்தோஷப்படவா நுகத்தை சுமப்பதா? நுகம் என்பது கழுத்தில் மாட்டுக்கு வைக்கிற அந்த தடிக்கு பேர் தான் நுகத்தடி. அப்போ ஒரு பாரத்தை சுமப்பது நல்லதா, சந்தோஷமாக இருப்பது நல்லதா? கடைசியாய் முடிவெடுத்தேன், ஆண்டவரே உம்முடைய நுகத்தை சுமப்பதற்கு என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன். ஒரு 13 வயதில் என் வாழ்க்கையை அர்ப்பணித்தேன். அதுக்கு பிறகு கர்த்தர் இத்தனை ஆண்டுகள் நடத்தி கொண்டு இருக்கிறார். ஆகவே என் வாழ்க்கையின் சிறந்ததை நான் கர்த்தருக்கு கொடுத்தேன். ஆண்டவர் என்னை ஒரு நாளும் கைவிடலை, இதுவரை கைவிடலை. இந்த மாதம் எனக்கு அருமையான வாக்குத்தத்தம், ஒரு நாள் நீங்கள் வெட்கப்படவும் மாட்டீங்க, கலங்கவும் மாட்டீங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் 59 முடித்து 60க்குள்ளே போக போகிறேன். எனக்கு இந்த வாக்குத்தத்தம் ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. வெட்கப்படுதுன்னு நமக்கு வரப்போகிறதில்ல, கலங்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஹல்லேலூயா. மனுஷன் நம்மளை வெட்கப்படுத்த முடியும், ஆண்டவர் வெட்கப்படுத்த விட மாட்டார். ஹல்லேலூயா. சரி, ஆகவே நம்ம சிறந்ததை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பது தான் கர்த்தருக்கு பயப்படுதல். இன்றைக்கி ஒரு வேலையும் இல்லை, அதனால் நம்ம சர்ச்சுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்காம, எத்தனை வேலை இருந்தாலும் சரி, என்னோட ஆண்டவருடைய சமூகம் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி சிறந்ததை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். இரண்டாவதாக, நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீதிமொழிகள் 8:13. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். தீமையான காரியங்களை வெறுப்பது. இன்றைக்கு எத்தனையோ தீமையான காரியங்கள். தீமைக்கு அதிகாரி யார் அப்படின்னா பிசாசு. அவன்தான் தீயவன், பொல்லாங்கன். அவன் நமக்குள்ளாய் கொண்டு வருகிற அந்த பொல்லாத காரியங்கள், தீமையான காரியங்களை நாம் வெறுப்பது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நம்ம உள்ளத்திலே நம்மோடு கூட ஊறி போயிருக்கிற ஒரு காரியம் தீமையான காரியம். நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, எல்லாருக்குள்ளேயும் 51ஆம் சங்கீதத்திலே தாவீது சொல்கிறான், இதோ என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள், நான் துர்க்குணத்தில் உருவானேன். அப்போது நம்ம அறியாமல் இந்த தீமையான சிந்தைகள், தீமையான செயல்கள், தீமையான காரியங்கள் நம்மில் வருகிறது. ஆனால் இதை நாம் வெறுக்க வேண்டும். நாம் வெறுப்பது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். சில வேளையில் வெறுக்க நம்முடைய மனம் விடாது, ஆனால் நாம் வெறுத்து பழக வேண்டும். இதை நான் கர்த்தருக்காக இந்த தீமையை நான் விடுகிறேன், வெறுக்கிறேன் என்று சொல்லி வெறுக்க வேண்டும். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்போ முதல் ஒப்பு கொடுத்தல் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இரண்டாவது, தீமையை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். மூன்றாவதாக, சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். அப்படி என்றால் என்ன? பயப்படுதல் என்பது என்ன? செவி கொடுக்கும் பொழுதுதான் கர்த்தருக்கு பயப்படுதல் வருகிறது. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? வந்து முதலாவது என்கிட்ட வாங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து என்ன பண்ணுங்க? ரெண்டாவது செவி கொடுங்கள். செவி கொடுங்கள் என்றால் என்ன? சொல்லுவதை கேட்பது, கேட்பது, அதன்படி நடப்பது. 1 சாமுவேல் 15:22 பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தல் உத்தமம். அப்போது பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது என்ன? இப்போ பாஸ்டம்மா சொன்னாங்க, அம்மாமாரெலாம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நீங்கள் என்ன பண்ணணும்? முதல் செவி கொடுக்கணும். எதுவுமே நம்ம செவி கொடுக்கறதில்ல. நான் எதை பற்றியே நான் காதில் வாங்குறதே இல்லை அப்படின்னா சிலர் சொல்லுவாங்க, நான் எதை சொன்னாலும் நான் காதில் என்னன்றதில்ல, வாங்குறதே
இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறார், செவி கொடுங்கள். செவி கொடுக்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். அப்போது செவி கொடுக்கணும்னா முதலாவது வந்து ஆகணும். ஒரு போதகர் என்ன சொல்கிறார், சர்ச்சுக்கு வாங்க, வந்து வசனத்தை கேளுங்க, செவி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாருன்னா அதை நாம் கேட்டு பழக வேண்டும். வேதத்தில் நீங்கள் வாசித்தால் 81ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்திலே இவ்வளோ அழகாக ஒரு வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்து எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். என் வழிகளில் நடந்து எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். அப்போ செவி கொடுத்தல் என்பது நலமானது. கர்த்தருக்கு பயப்படுதலை நாம் வந்து செவி கொடுக்கும் பொழுது தான் கர்த்தர் நம்மை அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருக்கு பயப்படுகிறேன் என்பவர் யார்? நான் வர்றேங்க, செவி கொடுக்குறேங்க அப்படின்னு சொல்கிறவங்க தான் கர்த்தருக்கு பயப்படுதல். இப்படி கர்த்தருக்கு பயந்து ரெண்டாவது கட்டளை என்ன? 1ஆம் வசனத்திலே, அவருடைய வழிகளில் நடக்கிறவன், அவர் வழிகளில் நடக்கிறவன் அவன்தான் பாக்கியவான் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள. பாருங்க, வழிகளில், அவருடைய வழிகளில் நடந்து கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். ஒன்று பயப்பட வேண்டும், இரண்டாவது அவருடைய வழிகளிலே நடக்க வேண்டும். அதே சங்கீத 81ஆம் சங்கீதத்தில் நான் சொன்னது போல, இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்து எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். அப்போ நமக்கு கிறிஸ்டியன்ஸ், நமக்கு ஆண்டவர் நமக்குன்னு ஒரு வழி வைத்திருக்கிறார். தாறுமாறான வழி அல்ல, அது நேர்மையான வழி. அதன்படி நாம் நடக்க வேண்டும். நம்ம எப்படினாலும் இஷ்டத்துக்கு வாழலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. மற்றவங்க வாழ்ந்தால் தப்பு இல்லை, ஆனால் கிறிஸ்தவங்க தப்பாக வாழ்ந்தா சொல்லுவாங்க, நீங்கள் வேதத்தை, ஆலயத்துக்கு போகிறவங்க இப்படி வாழலாமா, வேதத்தை தூக்குறவங்க இப்படி தப்பு செய்யலாமா. மற்றவங்க செய்தால் கேட்க மாட்டாங்க, நம்ம செய்தால் கேட்பாங்க. காரணம், நம்மிடத்திலே நமக்கு ஒரு வழி இருக்கிறது. கிறிஸ்தவங்க ஒரு நல்ல வழி வாழ்கிறவர்கள். ஒரு இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சாட்சி, இன்றைக்கு இந்த சாட்சி கேடெல்லாம் கெட்டுக்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காக தான் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறேன். சரி, இப்போ கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடந்தால், அந்த வழிகளில் நடந்தால் இப்போ ஆண்டவர் ஒரு 7 ஆசீர்வாதங்களை தருகிறார். அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு ஆசீர்வாதம் இந்த சங்கீதத்தில் இல்லை, ஆனால் கர்த்தருக்கு பயப்படுவதனால் வருகிற ஒரு ஆசீர்வாதம். முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? கர்த்தருக்கு பயப்படுவதனால் வருகிற ஆசீர்வாதம் 111ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். தெரிந்த வசனம் தான் எல்லாருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். நீங்கள் கர்த்தருக்கு பயப்பட ஆரம்பிச்சிங்கன்னா முதல் நமக்கு வருவது என்ன தெரியுங்களா? ஞானம் ஆரம்பமாயிரும். அல்லேலூயா. நான் இந்த பகுதியில் ஆண்டவருடைய கிருபையினால் கிட்டத்தட்ட 38 வருஷம் ஆயிடுச்சு இந்த ஊருக்கு வந்து. 1987 வந்தேன். இப்போ 2025, இன்னும் 2 வருஷம் வந்துச்சுன்னா இந்த ஊருக்கு வந்து 40 வருஷம் ஆகுது. இந்த 40 வருஷ சரித்திரத்தை நான் பார்க்கும் பொழுது, நான் எப்பவும் சொல்வது போல் கிட்டத்தட்ட 4 தலைமுறையை நான் பார்க்குறேன். என்னை விட வயதில் மூத்த ஒரு கூட்டம், ஒரு தகப்பனார் தாயாராக இருந்த ஒரு கூட்டம். அவங்கள நிறைய பேர் இன்னைக்கு இல்லை, அவங்கெல்லாம் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே போயிட்டாங்க. அவங்கள நான் பார்த்தேன். என் வயதிற்கு ஏற்ற அல்லது என்னை விட கொஞ்சம் வயதில் மூத்தவங்க, 1-2 வயதுகளில் குறைந்த ஒரு கூட்டத்தை, சகோதர சகோதரிகளை பார்க்குறேன். அவங்கெல்லாம் இன்றைக்கி இருக்கிறாங்க, என்னோடு கூட இருக்கிறாங்க. அப்புறம் அவர்களுடைய பிள்ளைகள், அவரில் நான் பார்க்குறேன். என்னுடைய பிள்ளைகளை போல் அவருடைய பிள்ளைகளையே நான் பார்க்குறேன். அவர்களுக்கு திருமணமாகி அவருடைய பிள்ளைகள், இந்த 4 விதமான சந்ததியை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். 5வது சந்ததியை நான் நிச்சயமாக இன்னும் சில ஆண்டுகளில் பார்ப்பேன். கிட்டத்தட்ட 4 சந்ததி மக்களை நான் பார்க்கிறேன். அப்போ இது நான் சொல்ல வருகிற காரியம் என்ன? இந்த கர்த்தருக்கு பயப்படுதலை நான் இந்த ஊரில் வந்து நான் போதிக்கும் பொழுது, அப்பொழுது கிறிஸ்தவங்க இல்லை, இந்த ஊரில் கிறிஸ்தவங்க இல்லை. ஒரு திருமண அடக்கம், திருமண ஆராதனை, VBS எல்லாவற்றையுமே, அர்ப்பன் பண்டிகை எல்லாவற்றையுமே கொண்டு வந்து இந்த பகுதியில் கொண்டு வந்தது ஆண்டவருடைய கிருபையினால் எங்களுடைய குடும்பம் தான். வந்து இதை இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த நாட்களிலே பெரிய ஆண்டி கோடம்பாக்கத்தில் இருப்பாங்க. ஆனாலும் அவங்க வாரந்தோறும் இங்கே வந்து எல்லாவற்றையும் நமக்கு செய்து, அர்ப்பன் பண்டிகைனா எப்படி செய்யணும் எல்லாவற்றையும் எங்களுக்கு செய்து இந்த ஊருக்கு அந்த முறைமைகள் எல்லாவற்றையும் நாங்கள் கொண்டு வந்தோம். அப்போ அந்த நாட்களில் இருந்த அந்த மூத்த பெற்றோர் படிப்பறிவு இல்லாதவர்களாக இருப்பாங்க. வேலைக்கு போகிறவங்க, கூலி வேலை, அப்போல்லாம் இந்த வீட்டு வேலைகள்லாம் இருக்காது. வீட்டு வேலைலாம் அவ்வளோ இருக்காது. இப்போ தான் வீட்டு வேலைகள் ஜாஸ்தி. அந்த நாட்களில் இருந்தால் ஒரே வேலை சித்தாள் வேலை, பெரியவங்க பெரியாள் வேலை,
கொஞ்சம் மேஸ்திரி வேலை செய்கிறவங்க இருப்பாங்க, இவ்வளோதான். இல்லைன்னா மாட்டு வண்டி ஓட்டுறவங்க, இப்படிப்பட்டவங்க தான் சபையில் அந்த நாட்கள் இருந்தாங்க. ஆனால் அவர்கள் கர்த்தருக்கு பயப்படுதலை நான் போதிக்கும் பொழுது கேட்டறிந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு என்ன நடந்தது? கர்த்தருக்கு பயப்படுதல் என்ன ஆரம்பம்? ஞானத்தின் ஆரம்பம். அந்த நாட்களில் அப்படிலாம் இருக்காது. அவங்க நல்ல வேலை செஞ்சுட்டு வந்து எல்லாரும் குடிச்சிட்டு அப்படியே கிடப்பாங்க. அதன் பிறகு ஆண்டுடைய வார்த்தை சொல்ல சொல்ல அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டது. குடிந்து போனது, குடும்பம் கட்டப்பட்டுச்சு, வீட்டை கட்ட ஆரம்பித்தாங்க. அதன் பிறகு பிள்ளைகளை படிக்க வச்சாங்க. அப்போ அந்த சந்ததி +2 படித்து சிலர் காலேஜுக்கு போக ஆரம்பித்தாங்க, ஓரளவுக்கு உயர்வுக்கு வந்தாங்க. இப்போ அவங்களுடைய சந்ததி எப்படி இருக்குது? +2 அல்ல, எல்லாம் 1 டிகிரி முடித்து 2வது டிகிரி முடித்து இன்றைக்கி அந்தஸ்தில் நல்ல பெரிய பெரிய வேலைகள் இருக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. கர்த்தர் உயர்த்திட்டாங்க. நம்ம சர்ச்சில் நிறைய டாக்டர்ஸ் படிச்சுட்டு இருக்கிறாங்க, நிறைய காரியங்கள் படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆச்சரியமாக இருக்குது, எனக்கே தெரியாது, பார்க்க தெரியாது. ஆனால் எல்லா பிள்ளைகளுமே பிபிஏ முடிச்சிட்டாங்க, எம்பிஏ முடிச்சிட்டாங்க, வேலைக்கு போக ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. காரணம் என்ன? கர்த்தருக்கு பயந்த நாளிலிருந்து அந்த ஞானம் அவருடைய வாழ்க்கையில் ஆரம்பமானது. அந்த ஞானம் வரும்பொழுதே அவருடைய வீடுகளிலே ஆசீர்வாதங்கள் வர ஆரம்பிக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு பயப்படுவதனால் வருகிற முதல் ஆசீர்வாதம் ஞானம். இன்றைக்கு கர்த்தர் நம்ம எல்லாரும் ஞானமாக எவ்வளவோ காரியங்களை ஒரு காலத்தில் என்கிட்டலாம் சொல்லியிருக்காங்க, பாஸ்டர் இதெல்லாம் கொஞ்சம் முந்தி வந்திருந்ததுன்னா நாங்களும் கொஞ்சம் படிச்சிருப்போமே, நாங்களும் கொஞ்சம் நல்லா இருந்திருப்போமே, இவ்வளோ நாள் கழித்து தானே இந்த சுவிசேஷம் சொல்லப்பட்டதே. ஆமாம், ஆனால் என்றைக்கு இந்த சுவிசேஷம் சொல்லப்பட்டதோ அன்று முதல் அங்கே ஞானம் ஆரம்பமானது. சரி, அப்போ ஞானம் வந்துருச்சுன்னா, படிப்பு வந்துருச்சுன்னா அடுத்தது என்ன உண்டாகிறது? அந்த வசனம் 2வது வசனம் சொல்லுகிறது, உன் கைகளின் பிரயாசம். இப்போ கைகளின் பிரயாசம் என்ன? ஞானம் வந்த பிறகு நல்ல அந்தஸ்து வருகிறது, நல்ல உழைக்கக்கூடிய கைகளின் வேலைகள், திறமைகள் வந்து விடுகிறது. படித்த உடனே அதற்கேற்ற சம்பாத்தியங்கள் வருகிறதை பார்க்கிறோம். வேதம் அதை குறித்து என்ன சொல்கிறது? உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். இப்போ முந்தியை விட இப்போ பார்த்தா நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கை, நம்ம வாழ்க்கை நன்றாக இருக்கிறது. கைகளின் பிரயாசம். அப்போ சில 100ஐ கண்டவர்கள் இன்றைக்கு பல ஆயிரங்களை காண்கிற அளவுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். காரணம் என்ன? கர்த்தர் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறவர். கர்த்தர் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார் அல்லது அதை காப்பாற்றுகிறார். யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது சாத்தான் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ, அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதிக்கிறீர். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? கர்த்தருக்கு பயந்த பிறகு நம்முடைய கைகளின் பிரயாசத்தை, கிரியையை ஆசீர்வதிக்கிறார். முன்பு போல இல்லை. முன்பு நம்ம சம்பாதித்ததை விட இப்போ பல ஆயிரங்களை, பல லட்சங்களை நாம் சம்பாதிக்கிறோம். காரணம் என்ன? கர்த்தர் கைகளின் பிரயாசத்தை என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 91ஆம் சங்கீதத்தில் விதமாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. 90ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், கர்த்தாவே எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக, எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தலாம். The work of our hands establish. ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த வேலை, நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுடைய வேலையை கர்த்தர் உறுதிப்படுத்துவார். உங்களுடைய வருமானத்தை கர்த்தர் உறுதிப்படுத்துவார். காரணம் கர்த்தருடைய பிரியம். கர்த்தருக்கு பயப்படுவதனால் அவருடைய பிரியம் நம்மேல் இருக்கிறபடினால் முதலாவது கர்த்தர் ஞானத்தை தருகிறார், 2வது கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார். அதனால தான் நம்ம சாப்பிடுகிறோம். இன்றைக்கு எத்தனையோ பேர் லட்சமாய் சம்பாதிக்கிறாங்க, சாப்பிட முடியல. காரணம் என்ன? கடன் அல்லது பலவிதமான வழக்குகளிலே சிக்கி தேவையில்லாமல் பணம் போய்கொண்டு இருக்கிறது. கோடிக்கணக்கான பணங்களெல்லாம் இழக்கிறவர்கள் உண்டு. ஆனால் கர்த்தருக்கு பயந்தவருடைய வீட்டிலே கர்த்தர் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து சாப்பிட வைக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம சொல்கிறோம், சாப்பிட்டு நன்றாய் திருப்தி அடைந்து மீதியை எடுக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வது மனைவி. இந்த கைகளின் பிரயாசம் கூட ரொம்ப முக்கியம். இன்னைக்கு எல்லாருமே கடினமாய் உழைக்க வேண்டிய காலத்துக்குள் வந்திருக்கிறோம். இதை நான் சும்மா வரல. நான் அதற்கு 4 ஆண்டுகள் படித்து ப்ராக்டிக்கலாக பல கிராமங்களிலே பல ஊழியர்களுக்கு கீழ்ப்படிந்து இருந்து கஷ்டத்தை நஷ்டத்தை அனுபவித்து இந்த ஊரில் வந்து பல பாடுகளை பட்டு உத்தியோகத்தை நான் உண்மையாய் செய்தபடினால்தான் கர்த்தர் இன்றைக்கு எங்களை உயர்த்தி இருக்கிறார்.
வேதம் அப்படிதான் சொல்லுது. எந்த வேலையாக இருந்தாலும் வேலை செய்யணும். வாசித்து பாருங்கள். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது. பாருங்க, கவனிங்க. வேலை செய்யாட்ட என்ன பண்ணக்கூடாது? அப்போ அதனுடைய அர்த்தம் என்னன்னா, சுத்தி இருந்து என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடக்கூடாது. என்ன பண்ணணும்? ஏதோ ஒன்று என்ன செய்யணும்? வேலை செய்ய வேண்டும். அது படித்தவங்களுக்கு ஏற்ற வேலை, அதற்கேற்ற வேலை, அவர்களுடைய திராணிக்கு தக்கதாக வேலை இருக்கிறது. ஆகவே அந்த வேலை செய்யணும். யாராக இருந்தாலும் உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட வேலையை நீங்கள் செய்தால்தான் சாப்பிட முடியும். அப்படிதான் வேதம் கட்டளை கொடுக்கிறது. ஆகவே 2வது ஆசீர்வாதம் வேலை. கர்த்தர் வேலையை ஆசீர்வதிக்கிறார். 3வது ஆசீர்வாதம் தான் என்னது? மனைவி. நல்லா கவனிங்க, 3வது ஆசீர்வாதம் தான். அப்போது வாலிப பிள்ளைகளாக இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் படிக்காமல் வேலை செய்யாமல் சிலர் என்ன செய்வாங்க? மனைவியை தேடுவாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? உனக்கே சோறுக்கு வழி இல்லை, நீ இன்னொரு மனைவியை தேடி என்ன பண்ணுவ? முதல் நீ என்ன பண்ணணும்? நல்லா படிக்கணும். 2வது ஒரு வேலைக்கு போகணும். 3வது பாயிண்ட்டு தான் என்னது? நீ முதல் பாயிண்ட்லேயே 3வது பாயிண்ட்டை தேடிட்டீன்னா எப்படி நடத்த முடியும்? இன்றைக்கு அநேக வீடுகளில் இருக்கிற பிரச்சனை அதுதான். பையன் என்ன பண்ணுறான்? படிக்கிற காலத்திலேயே பெண்ணை தேடுகிறதை பார்க்கிறோம். தவறு. முதல் உன் வாழ்க்கையை நீ உறுதிப்படுத்த வேண்டும், கைகளின் பிரயாசப்பட வேண்டும். 3வது தான் உனக்கு ஒரு மனைவி. அது ஜெபத்தோடு கூட கர்த்தர் கொடுக்கிற மனைவி. மனைவியை குறித்து வேதத்திலே நாம் வாசிப்போமானால் நன்மையானதை கண்டடைகிறான். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். நன்மையானதை கண்டடைகிறான். அப்போ மனைவி என்பது யார்? நன்மை, தேவன் தருகிற ஒரு நன்மை. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருக்கிறாள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம் புத்தி உள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. அப்போ மனைவி தேவன் தருகிற ஈவு, மனைவி கர்த்தர் தரும் நன்மை. ரலிலியா சொல்லுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அதை தான் கர்த்தர் தருகிறார். புத்தியுள்ள மனைவி என்ன செய்கிறாள்? 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், புத்தி உள்ள மனைவி தன் வீட்டை கட்டுகிறாள். அப்போ ஒரு வீட்டுக்கு வருகிற ஒரு புத்தியுள்ள மனைவி தன் வீட்டை என்ன செய்கிறாள்? கட்டுகிறவளா இருக்கிறாள். கட்டுகிறதுனா என்ன? நாளுக்கு நாள் அது அப்படியே வளர்ந்து போகிறது, இடிக்கக்கூடாது. ஆனால் அதே வசனம் சொல்லுகிறது, புத்தி இல்லாதவளோ, புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை. இன்னைக்கு நிறைய வீட்டை ஸ்திரீகளுடைய புத்தி இன்மை இடித்து போடப்படுகிறதை பார்க்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்க்கை இடிக்கப்படுகிறதை பார்க்கிறோம், தங்களுடைய சுயநலத்தினால், புத்தி இன்மையினால். அப்போ புத்தி உள்ள ஸ்திரீயாக இருக்க வேண்டும். அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? 3வது, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடி. அப்போ கர்த்தருக்கு பயந்த ஒரு வழியில் நடக்கும் பொழுது 3வது வீட்டுக்கு வருகிற மனைவி வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு சகோதரிமார் அப்படி இருக்கிறீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்கள் கனி கொடுக்குறீங்களா? கனிக்கு பதிலாக முள்ளாக இருக்கிறீங்களா? எல்லா காரியத்திலையும் முள்ளு குத்துற மாதிரி குத்தக்கூடாது. கணவரை குத்தக்கூடாது, பிள்ளைகளை குத்தக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை புத்தி இல்லாத ஸ்திரீயாக இருக்கிறதுனால குடும்பங்கள் கட்டப்படுவதில்லை. விட்டு கொடுக்கணும். பிள்ளைகளை நல்ல நல்ல ஜெபத்தில் கொடுங்க, அவங்கள ஃப்ரீயாக விட்டு கொடுங்க. அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கை, பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டப்படும். நம்ம பிடிச்சதே ஒரு பிடிவாதத்தில் இருக்கக்கூடாது. சிலருக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சில காரியத்தை பிடிவாதமாக இருப்பாங்க, இப்படி தான் இருக்கணும். அப்படி இருக்கிறதில்ல. இப்போ உள்ள காலங்கள் வேறு, முன்பு உள்ள காலங்கள் வேறு, இப்போ உள்ள காலம். பிள்ளைகளை ஃப்ரீயாக விடுங்க. திருமணமான பிள்ளைகளை நம்ம கண்ட்ரோல்லையே வச்சுக்கிட்டு இருக்கணும்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அவங்கள கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டு பாருங்கள், அவங்க நல்லா இருப்பாங்க, உங்களோடு கூட ஐக்கியமாக இருப்பாங்க. இதெல்லாம் குடும்ப வாழ்க்கை. நானும் ஒரு குடும்பத்தை நடத்துக்கிறேன். எனக்கும் மருமகன் இருக்காங்க, மருமகள் இருக்காங்க. அவங்கள எல்லாவற்றையும் நடத்துறதுனால உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகவே அவங்களோடு உட்கார்ந்து நம்ம பேச வேண்டும், நல்ல அன்பாக இருக்க வேண்டும், நல்ல உறவோடு கூட வாழ வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு கொடுத்த நல்ல மருமகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். எங்களை அதிகமாக நேசிக்கிறார்கள், நாங்கள் அந்த நேசத்தை நாங்கள் காண்பிக்கிறோம். இப்படி தான் உட்கார்ந்து நம்ம இருக்க வேண்டும். அப்போ மனைவி வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடி, கனி கொடுக்க வேண்டும். கனி இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும்? கனி கொடாத மரமெல்லாம் வெட்டப்படும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் கனியை தேடுகிறார்.
உங்கள் வாழ்க்கையில் நல்ல கனி என்ன? கலாத்தியரில் சொல்லப்பட்டிருக்குது, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சை அடக்கம். இந்த 9 கனிகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அது நிறைந்ததான் ஒரு திராட்சை பழத்தை போல கொடியாக இருக்க வேண்டும். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? முள்ளாக இருக்கிறீங்க, மற்றவர்களை வேதனைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறீங்க. உங்கள் சுயநலத்திற்காக சில காரியங்களை நாம் என்ன செய்கிறோம்? இழக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. மனைவி வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல. அடுத்தது 4வது ஆசீர்வாதம் என்ன? பிள்ளைகள். அப்போ 4வது ஆசீர்வாதம் தான் பிள்ளைகள். அப்போ இந்த சங்கீதத்தில் ஒவ்வொரு ஆசீர்வாதங்களாய் கர்த்தர் எனக்கு காண்பித்து கொண்டே இருந்தார். இந்த சங்கீதத்தில் பல விதங்களிலே நான் பேசியிருக்கிறேன். இந்த முறை கர்த்தர் எனக்கு இவ்விதமாய் பேசினார். 4வது ஆசீர்வாதம் பிள்ளைகள். கர்த்தர் நம்ம கொடுக்குற பிள்ளைகள் எவ்வளோ ஆசீர்வாதம். பிள்ளைகளை பாருங்கள், உங்கள் பிள்ளைகளை பாருங்கள். பிள்ளைகளின் ஆசீர்வாதம் இருக்குதே, இவ்வளோ பெரிய சந்தோஷம். சிலர் அந்த அந்த ஆசீர்வாதத்திற்காக ஏங்குகிறாங்க. 127ஆம் சங்கீதத்தை நான் வாசித்தோமே, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். நம்ம சபையில் சில குடும்பங்கள் இருக்கிறாங்க, ஒரு 7-8 குடும்பங்கள் இருக்கிறாங்க. அவங்கள நான் தினந்தோறும் மனதில் வச்சு ஜெபம் பண்ணுவேன். நேற்று வரை அவங்களுடைய பேரை சொல்லி ஜெபம் பண்ணேன். இன்னைக்கு காலையில் ஒரு தம்பதியர் வந்தாங்க, திருமணமாகி சில மாதங்கள், திருமணமாகி குழந்தை இல்லாத தம்பதிகள். என்கிட்ட வந்து மெதுவாக சொன்னாங்க, பாஸ்டர், இந்த மாதத்தில் கர்த்தர் எனக்கு நிற்க கிருபை செய்தார். அவ்வளோ சந்தோஷம். அதை கேட்ட உடனே எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. இந்த ஆண்டில் நிறைய பேருக்கு கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இன்னும் விரல் விட்டுன்னு சிலர் இருக்கிறாங்க. கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு அந்த நாளில் தருவார். ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. பிள்ளைகளை கர்த்தர் தருவார். இந்த பிள்ளைகள் எப்படி இருப்பார்களாம் சொல்லுங்க? அந்த வசனம் எப்படி போட்டிருக்குது? இதோ பிள்ளைகள் கர்த்தரால் சுதந்திரம். சரி, 128ஆம் சங்கீதத்தில் பிள்ளைகள் உன் வீட்டோரங்களில் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். எவ்வளோ அருமையான வார்த்தை. ஏதோ எத்தனையோ மரங்கள் இருக்கிறது இந்த உலகத்தில். ரொம்ப விலையுயர்ந்த மரம் சந்தன மரம்னு சொல்கிறாங்க, தேக்கு மரத்துல எல்லாம் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் பிள்ளைகள் தேக்கு மரத்தை போல இருப்பார்கள், சந்தன மரத்தை போல இருப்பார்கள் அப்படிலாம் சொல்லலை. எதை போட்டிருக்குது? ஒலிவ மரத்தை போல் இருப்பார்கள். அப்போ ஏன் ஒலிவ மரத்தை போல இருப்பார்கள்? அருமையானவர்களே, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே ஒலிவ மரத்துக்கு என்ன இருக்காமா? ஒரு கொழுமை இருக்குதாமா. ஒரு கொழுமை, ஒரு செழிப்பு. பாருங்கள், நியாயாதிபதிகள் 9:9, ஒலிவ மரம் தேவர்களும் மனுஷர்களும் புகழ்கிற எண்ணில் உள்ள கொழுமை, ஃபேட்னஸ். ஒலிவ மரத்தை பற்றி கொஞ்சம் யோசித்து பார்த்துருக்கீங்களா? நான் 2 நாளைக்கு முந்தி கொஞ்சம் அப்படியே ஒலிவ எண்ணெய் பற்றி நான் கேட்டேன். அப்போது இருக்கிற ஆயில்லையே பெஸ்ட்டு, மனுஷனுக்கு பயன்படுத்த வேண்டிய பெஸ்ட்டு ஆயில் என்ன தெரியுமா? ஒலிவ எண்ணெய் தான். ஒலிவ எண்ணெய் தான். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் நினச்சேன் இதுவரை நல்லெண்ணெய் தான் நல்ல எண்ணெய்ன்னு நினச்சேன், அல்லது தேங்காய் தான் நல்ல எண்ணெய்ன்னு நினச்சேன். நல்லெண்ணெயும் இல்லை, தேங்காயும் இல்லை. எது பெஸ்ட்டு? ஒலிவ எண்ணெய், ஆலிவ் ஆயில் தான் ரொம்ப பெஸ்ட்டாக மனிதனுடைய உடல் நலத்திற்கு ஏற்றது. இந்த ஒலிவ எண்ணெயில் என்ன இருக்குது அப்படின்னா, கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் இருக்காமா. அப்படி கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி இந்த ஒலிவ எண்ணெய்க்கு இருக்குது அப்படின்னு போடப்பட்டிருக்குது. அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ரொடெக்ஷன், நமக்கு எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய அந்த தன்மை இந்த ஒலிவ எண்ணெய்க்கு இருக்குது. ஆன்டி கேன்சர், கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்குரிய தன்மை இந்த ஒலிவ எண்ணெயில் இருக்காமா. அடுத்தது விட்டமின் இ இருக்குதாமா. பாருங்கள், எவ்வளோ அருமையான சிறந்த எண்ணெய். இப்போ பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்களாமா? விட்டமின் ஈயா இருக்கிறாங்க. ஒலிவ மர கன்றில் விட்டமின், உங்களுக்கு விட்டமினா அவன் வச்ச மீனை வச்சு உங்களை வாங்குகிற பிள்ளையாக இருக்கான். இது பிள்ளையா இது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கீங்க. ஆனால் உண்மையாக பிள்ளை எப்படி இருக்கணும்? விட்டமின் ஈயை போல் இருக்கணும். அடுத்தது உங்களுக்கு கேன்சர் வராமல் பார்த்துக்கணும். ஒன்னாலேயே நான் செத்து போகிறேன்டா, ஒன்னாலேயே எனக்கு ஹார்ட் அட்டாக் வருதுன்னு சொல்கிற மாதிரி இருக்கிற மாதிரி பிள்ளைகள் இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு பயப்படுடைய பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பாரலாம். எனக்கு படிக்கும்போது அப்படி ஆசீர்வாதம். உங்கள் பிள்ளைகள் அப்படி இருக்கிறாங்களா? உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறாங்களா? சந்தோஷத்தை கொடுக்குறவர்களாய், பெருமையை சேர்க்கிறவர்களாக இருக்கிறார்களா? வாசித்து பாருங்கள், நீதிமொழிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. ப்ரோவர்ப்ஸ் 17:6. பிள்ளைகளின் பிள்ளைகள் பாருங்க, முதியோருக்கு
கிரீடம் பாருங்க எப்படி வருது, கிரீடம் போல இருக்கணுமாமா. ஹல்லேலூயா. நமக்கு பிள்ளைகள் அப்படி இருக்கணும். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு தருகிற பிள்ளைகள், தந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் அப்படி மாற்றுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய பாக்கியம் இந்த உலகத்தில் பிள்ளைகள். அதான் வேதம் சொல்லுது, உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மரக்கன்றுகளை போல இருப்பார்கள். உனக்கு ஒரு பாதுகாப்பாக இருப்பார்கள். வாழ்க்கையில் உனக்கு தீமை வராதபடிக்கு, கேன்சர் வராதபடிக்கு பாதுகாக்கிறவர்கள் பிள்ளைகள். அவ்வளோ எனக்கு அதெல்லாம் படிக்க ஆச்சரியமாக இருக்கிறது. கர்த்தர் அப்படி நமக்கு நம்முடைய பிள்ளைகளை தந்தருள்வாராக. ஆமென். ஐயோ இது எனக்கு தர்த்திரம்னு சொல்லக்கூடாது, இது வந்ததுலேருந்து எனக்கு ஒரே கஷ்டம்னு சொல்லக்கூடாது. பிள்ளைகள் தான் நமக்கு ஒரு மேன்மை, பிள்ளைகள் தான் நமக்கு ஒரு கிரீடம். அடுத்தது பாருங்கள், அடுத்தது இந்த பகுதியில் நான் பார்க்கிறோம், கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். 5ஆம் ஆசீர்வாதம் என்ன? சீயோனின் ஆசீர்வாதம். கர்த்தருக்கு பயந்து அவள் நடக்கிறவர்களுக்கு சீயோனின் ஆசீர்வாதம். இந்த ஜாயனுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. என்ன ஆசீர்வாதம் பாருங்கள், வேதத்தில் ஏசாயா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசியுங்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனில் இருந்து வேதமும், சீயோனில் இருந்து என்ன வருகிறது? வேதம். சீயோனின் ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? வேதம் நமக்கு கிடைக்கிறது. சீயோனின் கர்த்தர் சீயோனில் இருந்து ஆசீர்வதிப்பார் என்றால் வேதத்திலிருந்து தான் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அதனால தான் வேதத்தை வாசி 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 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடிக்கடி சொல்கிற ஒரு உதாரணம், ஒரு பையன் தன் தகப்பனை விட்டு படிப்புக்காக தூர இடத்துக்கு போகிறான். நம்ம பிள்ளைகள் இந்த நாட்களில் அப்படி தானே நிறைய பிள்ளைகள் போகிறாங்க. சூழ்நிலையில் நம்முடைய பிள்ளைகள் வெளி தேசங்களுக்கு, வெளி மாநிலங்களுக்கு செல்கிற நாட்கள் வரும். பெற்றோர் இல்லை என் பக்கத்துலேயே தான் வச்சுருக்குன்னு சொல்லவே முடியாது. அவங்க அந்த இடத்துக்கு கர்த்தர் கொண்டு போவார், அங்கே உருவாக்குவார். அப்போ இங்கே இருந்து நம்ம கொடுக்குற வேதம், நம்ம கொடுக்குற அறிவுரைகள் தான் அவர்களை பாதுகாக்கும், அவர்களை உயர்த்தும். சரி, இப்போ அந்த சீயோனின் ஆசீர்வாதம் என்ன? வேதம். அப்போ இந்த தகப்பன் தன் பிள்ளை போகும்போது சொல்கிறாரு, அப்பா போறியாப்பா, போகிற இடத்துல இந்த பைபிள் எடுத்துகிட்டு போப்பா. பிள்ளைகிட்ட என்ன சொல்கிறாரு? பைபிளை கொஞ்சம் கையில் வச்சுக்கோப்பா, டெய்லி அதை வாசிப்பா அப்படின்னு சொல்கிறாரு. இவன் போனான், வேறு பட்டணத்துக்கு போனான், படிக்க போனான். பைபிளை தவிர எல்லாம் பார்க்குறான், பாடத்தை படிக்கிறான், எல்லாம் பண்ணுறான். பைபிளை திறக்கவே இல்லை. ஒரு 2 வாரம் ஆச்சு. அப்பா கையில் பணம்லாம் செலவு குறைஞ்சிருச்சு, கொஞ்சம் பணம் அனுப்பி வைங்க. அப்பா சொல்கிறாரு, டேய் கொஞ்சம் பைபிள் வாசிடா. என்ன பண்ணு? பைபிள் வாசி. இவன் வாசித்தானா? இல்லை. 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு. திரும்ப சொல்கிறான், எப்போ பணம் அனுப்பாம நான் என்னப்பா பண்ணேன்? கொஞ்சம் பணம் அனுப்புங்க, நான் இந்த இடத்துல படிக்கணும்னா எனக்கு இவ்வளோ செலவு இருக்குது, பணம் அனுப்புங்க. அப்பா சொல்கிறாங்க, டே பைபிளை திறந்து வாசிடா, பைபிளை திறந்து வாசி. ஆமாம், அப்பவும் கேட்கல. 3 மாதம் ஆச்சு. கோவம் வந்துருச்சு. நீங்கள் பணம் அனுப்புறீங்களா இல்லையா? நான் புறப்பட்டு வந்துட போகிறேன். பைபிளை வாசி ராஜா. அவன் எங்கே பைபிளை வாசித்தான்? பைபிளையே திறக்கல. கோச்சிக்கிட்டு வந்துட்டான் நேராக வீட்டுக்கு வந்து, நீங்கள் பணம் அனுப்பாம நான் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு. சரி பைபிள் வாசித்தியா? அது இருக்குது, எடுத்துகிட்டு வா. எடுத்துகிட்டு வந்து அப்பா பைபிளை திறந்து காட்டினாராமா. 10 பக்கத்துக்கு ஒரு இடத்துல டிராஃப்ட், டிமாண்ட் டிராஃப்ட் வச்சுருந்தாராமா பையனுக்கு. ஆமென். 10 பக்கத்துக்கு ஒரு டிமாண்ட் டிராஃப்ட்டு. இவன் வாசிக்க அவன் செலவுக்கு ஏற்ற பணத்தை எடுத்து வச்சுருந்துருக்காரு, டிடியாக வச்சுருக்காரு. அதை போய் கொடுத்தா மாற்றிருக்கலாம். அதனால தான் அப்பா ரகசியமாக சொன்னார், பைபிளை திறந்து வாசிப்பா, பைபிளை திறந்து வாசிப்பா. இந்த வேதத்தில் தாங்க ரகசியம் இருக்குது. இந்த வேதம், சீயோனிலிருந்து வேதம் வருகிறது. சீயோனிலிருந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னா இந்த வேதம் தான். இன்னைக்கு நான் ரொம்ப இந்த அளவுக்கு இந்த வேதத்தை பல தேசங்களில் பிரசங்கித்ததற்கு என் படிப்பு காரணம் இல்லை, இந்த வேதம் தான் எனக்கு காரணம். போன மாதம் கூட அமெரிக்காவில் நான் பேசும்போது சொன்னேன், நீங்கள்லாம் பெரிய பெரிய கம்பெனியினுடைய விபிஸ்லாம் இருக்காங்க. விபினா வைஸ் பிரசிடென்ட்டு. எங்கள் மருமகன் இருக்கிற சர்ச்சில் விபி அப்படின்னா விபியாக இருக்கிறாங்க. அப்படின்னா அந்த ஒரு பெரிய கம்பெனிக்கு வைஸ் பிரசிடென்ட். நம்ம இந்திய பிள்ளைகள் அவங்கெல்லாம் அவ்வளோ பெரிய பொறுப்புகளில் உட்காந்துருக்குறாங்க, நல்லா படித்தவங்க. அவங்க முன்னால் ஒரு 10ஆம் கிளாஸ் ஃபெயில் தான் நான் பிரசங்கம் பண்ணேன். எல்லோரும் குறிப்பு எடுக்கிறாங்க, ரொம்ப சொன்னாங்க, ரொம்ப தெளிவாக இருக்குது உங்கள் செய்தி, மனதில் அப்படியே பதியுது. கரெக்டு, கர்த்தருடைய கிருபை. இந்த வேதத்தை சுமந்த இன்னைக்கு கர்த்தர் என்னை சுமக்கிறார்.
ஆமென். வேதத்தை ஒரு நாளும் மறக்கக்கூடாது. ஆமென். அப்போ கர்த்தருக்கு பயப்படுவதினால் வரும் ஆசீர்வாதம் என்ன? சியோனின் ஆசீர்வாதம். வேதத்திலிருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். வேதம் நமக்கு ஒரு ஆசீர்வாதம். எத்தனை பேர் வேதம் எனக்கு ஆசீர்வாதம் சொல்றீங்க? எருசலேம் மதில்களால் சூழப்பட்ட நகரம். சங்கீதங்களின் புஸ்தகம் 51ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்திலே எருசலேமின் மதில்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஒரு பட்டணத்திற்கு, இப்போ நம்ம பட்டணத்துக்கெல்லாம் மதில் இருக்கா? இல்லையே. அந்த நாட்களில் பட்டணங்களுக்கு மதில்கள் இருந்தது. 126ஆம் சங்கீதத்திலே 1ஆம் வசனம் 2ஆம் வசனம், பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமா போல. பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமா போல. 125ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். ஆகவே இந்த எருசலேமின் வாழ்வு என்ன தெரியுங்களா? பாதுகாப்பு நிறைந்த, சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஆமென். நீங்க கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு மதிலாய் இருப்பார். நான் அதை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருப்பேன். யோபுவையும் அவன் வீட்டையும் சுற்றிலும் அவர் என்ன செய்தார்? வேலி அடைத்தார். பாதுகாப்பு, சமாதானம் நிறைந்தது. உங்க வீட்டுக்குள்ள சண்டை வராது, சமாதான கேடு வராது. இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் நிம்மதி இல்லை தெரியுமா உங்களுக்கு? சமாதானம் நிறைந்த வாழ்க்கையை கர்த்தர் தருகிறார். கடைசி 7வது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய். வார்த்தையோடு கூட முடிக்கிறேன். பிள்ளைகளின் பிள்ளைகள். ஆமென். பிள்ளைகளை காண வைத்தவர் அடுத்தது எதை காண வைப்பார்? பிள்ளைகளின். விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கல்யாணம் ஆகாதவங்க தான் ஆமேன்னு சொல்றீங்க. கல்யாணம் ஆனவங்க ஆமே. பிள்ளைகளை கண்டவங்க அடுத்து நம்ம எதை பார்க்கணும்? பிள்ளைகளின் பிள்ளைகளை பார்க்கணும். அதுதான் நீதிமொழிகளை சொன்னேன். பிள்ளைகளின் பிள்ளைகள் பிதாக்களின் மேன்மை, கிரீடம். நமக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? பேர பிள்ளைகளை பாண்பது. பேர பிள்ளைகளை கொஞ்சம் பிள்ளைகளை விட ரொம்ப பாசம் யார்கிட்ட இருக்கும்? பேர பிள்ளைகள்கிட்ட இருக்கும். அந்த அனுபவத்துக்குள்ள வரும்பொழுது தான் அந்த அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை உங்கள் குடும்பங்களுக்கு தருவாராக. பிள்ளைகளின் பிள்ளைகளையும். அந்த வசனம் அதோடு முடியவில்லை. இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய். ஆமென். அப்படின்னா ஏன்? ஆபிரகாமுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய்ன்னு எழுதியிருக்கலாமே. அல்லது ஆபிரகாமின் மகனாகிய ஈசாக்குக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய்ன்னு எழுதியிருக்கலாமே. ஏன் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய்? நான் யோசித்து பார்த்தேன். ஆண்டவருடைய அழைப்பை பெற்றவன் ஆபிரகாம். அவன் தான் கீழ்ப்படிஞ்சு வந்தான். ஆனால் ஆபிரகாமுக்கு உண்டாகும் சமாதானம் எழுதல. யாருக்கு உண்டாகும் சமாதானம்? இஸ்ரவேலுக்கு. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இதுல ஏன் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது? ஆபிரகாமின் தேசம் அப்படின்னு இருக்குதா, இஸ்ரவேல் தேசம்னு இருக்கா? இன்னைக்கு உள்ள பேர்ல இன்னைக்கும் அதுக்கு என்ன பேரு? இஸ்ரவேல் தேசம் தான். ஈசாக்கின் தேசம் வச்சிருக்கலாமே. த கண்ட்ரி ஆஃப் ஐசக் அல்லது கண்ட்ரி ஆஃப் ஆபிரகாம்னு வச்சிருக்கலாமே. த கண்ட்ரி ஆஃப் இஸ்ரேல் அப்படின்னு போட்டிருக்கே. ஏன்? அப்போ இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய் என்றால் 3 வசனங்களை உங்களுக்கு முன்பதாக வைத்து முடிக்கிறேன். வாசிக்கலாம். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஆதியாகமம் 45:27. அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்னபோதும் தன்னை ஏற்றிக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோதும் அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. பாருங்கள், இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய்னா இஸ்ரவேல் யார்? அந்த யாக்கோபு. அவன் தான் இஸ்ரவேலாய் மாற்றப்படுகிறார். ஒரு நாள் அந்த யாக்கோபுக்கு ஒரு செய்தி வருது. அவருக்கு 12 பிள்ளை. 11 பேர் ஒரு துணியை தூக்கிட்டு வரானுங்க. 11 பேர் சேர்ந்து என்ன தூக்கிட்டு வராங்க? என்ன துணி? எங்கேயோ வனாந்திரத்தில் போனாங்களாமா, ஒரு துணி கிடச்சதாமா. அப்பா இந்த துணியை பாருங்க, யோசேப்பு துணியான்னு காட்டுறாங்க. இந்த வேலையை செஞ்சது யாரு? இவங்களே செஞ்சுட்டு அப்பாட்ட இருந்து என்ன சொல்றாங்க? யோசேப்பினுடைய துணியை கழட்டிட்டு அவனை வித்துட்டு அந்த துணியை எடுத்துட்டு வந்து ஒரு ஆட்டை அடித்து ரத்தத்தை துவைக்க பண்ணிட்டு கொண்டு வந்து காட்டுறாங்க. அப்பா இந்த துணி உங்களுடைய குமாரனாகிய யோசேப்பு தான். அவன் பார்த்துட்டு அழுகிறான். ஐயோ, என் கடைசி பிள்ளைய இழந்துட்டனே, ஏதோ ஒரு கொடிய மிருகம் கொன்றுச்சே, நான் அப்படியே அழுகையோட சாகணுமா அப்படின்னு சொல்லி அழுகிறான். அந்த அழுதுகிட்டு இருந்த யாக்கோபுக்கு ஒரு நாள் ஒரு செய்தி வருது. யோசேப்பு உயிரோட இருக்கிறான், உம்மை ஏற்றி கொண்டு வர வண்டியெல்லாம் அனுப்பியிருக்கிறான் எகிப்திலிருந்து. அந்த வண்டியை காண்கிறான். அவனுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். நான் ஒன்று சொல்கிறேன், உங்கள் பிள்ளை ஒன்று செத்து போயிடுச்சுன்னு கேள்விப்பட்டீங்க.
செத்து ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு. இல்லைங்க அவன் உயிரோடு இருக்கிறான், அவன் அமெரிக்காவில் இருக்கிறான்னு ஒரு செய்தி வருது. உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது போல் இருக்குதே, ஒருத்தர் முகமே ஒன்றுமே வரமாட்டேங்குதே. ஏம்மா நான் சொல்கிறது புரியுதா? உங்கள் பிள்ளை ஒன்று போயிடுச்சு, காணாமல் போயிடுச்சு, செத்து போயிடுச்சுன்னு செய்தி வந்துடுச்சு. ஒரு 15 வருஷம் கழித்து அம்மா அப்பாவுக்கு எழுதுகிறேன், அம்மா அப்பா நான் இங்கே இருக்கிறேன், நான் சாகலை, நான் அமெரிக்காவில் நல்ல ஒரு ஐடி கம்பெனியில் நல்ல விபியாக இருக்கிறேன், நல்ல வீடு வாசலில் இருக்கேன், நீங்கள் வர்றதுக்கு ஒரு ஃப்ளைட் டிக்கெட்டை அனுப்பியிருக்கேன்னு சொல்லி ஒரு லெட்டர் வருதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இப்படி தான் இருப்பீங்க போல இருக்குது, சோகமாக தான். எப்படி இருக்கும்? அந்த யாக்கோபுக்கு அப்படியே ஒரு சந்தோஷம். அந்த வண்டியை பார்க்குறான், இப்போ என்னையை ஏற்றிட்டு வர்றதுக்கு என்ன ரதங்கள்லாம் வந்திருக்குது அப்படின்னு கண்டானா. அதுதான் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய். இன்னொரு வசனத்தை வாசிங்க, ஆதியாகமம் 46:30. அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை பார்த்து, யோசேப்பை இப்போ வண்டியை கண்டான், இப்போ எகிப்துக்கு வந்துட்டான். யாரை பார்க்குறான்? யோசேப்பை பார்த்து, நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாயே, நீ இன்னும் உயிரோடு இருக்கிறியே, நான் உன் முகத்தை கண்டேன், எனக்கு இப்போது மரணம் வந்தாலும் அப்போ காணக்கூடாத மரித்து போன ஒருவன் கண்டேன் என்றுதான் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானம். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எது முடிந்ததோ அதை நீங்கள் காண்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இனி இது முடியாதுங்க, என் வீடு மூழ்கி போச்சுங்க, அதை ஆண்டவர் மீட்க வழி தருவார். இனி இந்த வேலையே கிடைக்காதுங்க, இனி எனக்கு திருமணமே ஆகாது, குழந்தையே பிறக்காது, எது முடியாதுன்னு சொன்னாங்களோ கர்த்தர் அதை காண வைப்பார். இஸ்ரவேல் அதை கண்டான். நான் நீ செத்து போயிட்டேன்னு நினைச்சேன், உன்னை காணும்படி கிருபை செய்தார். இன்னொரு வசனத்தை வாசிங்க, 48ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், ஆதியாகமம் 48:11. இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி உன் முகத்தை நான் காண்பேன் என்று நினைக்கவில்லை, ஆனாலும் இதோ உன் சந்ததியையும். அல்லேலூயா. நான் உன்னையே பார்க்க மாட்டேன்னு நினைச்சப்பா, இப்ப எதை பார்க்க வச்சிருக்கிறார்? உன் சந்ததியை பார்க்கும்படியாய் கர்த்தர் எனக்கு அருள் செய்தார். நீங்க நினைக்கிறீங்களா? எது முடியாது நினைத்ததோ ஆண்டவர் அதை முடிய வைக்கிற தேவன். அதனால தான் இந்த வசனம் முடிகிறது, இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய். ஆபிரகாமை சொல்லவில்லை, ஈசாக்கை சொல்லவில்லை, ஆனால் இஸ்ரவேலை கர்த்தர் சொன்னார் என்றால் அவன் வாழ்க்கையில் இனி வாய்ப்பே இல்லைன்னு சொன்னதை தான் கர்த்தர் உருவாக்கி கொடுத்தார். இன்றைக்கு முடிஞ்சிருச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, உங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். யோசேப் இன்னும் உயிரோடு இருக்கிறான். உங்களுக்காக அருமையான காரியங்களை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நீங்கள் தான் நினச்சிட்டு இருக்கீங்க யாரோ சொன்னதை வச்சு முடிஞ்சிருச்சுங்க, இனி நடக்காதுங்கன்றீங்க. கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 7 ஆசீர்வாதங்கள் வாழ்க்கையில் வரணும்னா 2 காரியம். கர்த்தருக்கு இன்னும் பயந்து நடப்போம், இன்னும் அவருடைய பாதைகளிலே வழிகளிலே நாம் பின்பற்றி நடப்போம். இந்த 7 ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமென். கண்களை மூடி நாம் செபிப்போம்.